ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடி வந்து லாஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் ரெசிபி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வடை சட்டியில் கொஞ்சமாக ஒரு எண்ணெய் ஊற்றிக்கணும். அது 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போடணும். இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட சேர்த்து நம்ம நெக்ஸ்ட்டு கடுகு நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து நம்ம நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டுடணும். இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இட்லி எடுத்துக்கணும். அந்த இட்லி வந்து நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கணும். நான் என்னோடய இட்லியோட நான் மாவை அரைக்கிறப்பே வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு இதில் அரைச்சிருக்கேன். அதனால் என்னோடய இட்லி கலர் வந்து லைட்டாக ஒரு மாதிரி ரெட்டிஸாக இருக்குது. ஏன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரேராக தானே கொடுப்போம். ஸோ அதனால் இந்த இட்லி அரைக்கிறப்பே வந்து புழுங்கல் அரிசி போட்டு அரைப்போம் இல்லையா, 2 டம்ளரோ 3 டம்ளரோ, அதில் 1 டம்ளர் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி போட்டு அரைச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா இது மேலே நல்லா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் இட்லி பொடி நல்லா தூவி அதை அது கூட கிளறி விடணும். நல்லா கிளறிடுங்க. பத்தலைன்னா உங்களுக்கு இன்னும் காரமாக நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2-3 ஸ்பூன் கூட இட்லி பொடி போட்டுக்கலாம். கடைசியாக லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பொடி இட்லியை. பாருங்கள், நான் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணுற மாதிரி ஊற்றி இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ கடைசியாக கொடுக்குறப்பையும் ஒரு ஸ்பூன் நெய் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேணாம். நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றுறதுனால நெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.